ஓகே சார். வணக்கம், வாங்க சொல்லுங்கள். டான்சில் எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கும். டான்சில் ப்ராப்ளம் த்ரோட்டில் ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கும். அதாவது மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். கொரட்டைன்னு சொல்கிறோம்ல, கொரட்டைங்கிறது ஒரு சின்ன ஸ்பேஸில் நம்ம காற்று வந்துச்சுன்னா அது சத்தத்தோடு வரும். புரியுதுங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த த்ரோட்டுடைய இது மூக்குலேருந்து நம்ம த்ரோட்டு அடி வரை அப்படியே நம்ம வர்ற அந்த பாதையில் ஏதாவது சில விஷயங்கள் குறுகலாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ நாக்கு பெருசாக இருந்தாலோ, இல்லை டான்சில் பெருசாக இருந்தாலோ, இல்லை உள்நாக்கு பெருசாக இருந்தாலோ அந்த ஏரியா சுருங்க சுருங்க அந்த இடம் நேரமாகும், ரொம்ப சுருங்கியிருக்கும். அப்போ காற்று வெளியில் வர்றது உள்ளே போகிறது சிரமமாக இருக்கும். அதனால் அவங்க மூச்சடைப்பு ஒரு நைட்டில் தூங்குறப்ப திடீர்னு தூக்கத்தில் டக்குன்னு அப்படியே எழுந்திருப்பாங்க. பார்த்துருப்பீங்க, நீங்கள் கூட பார்த்தீங்களா இல்லையாம்மா? ஸோ அந்த பார்க்குறப்ப அந்த மூச்சுத்திறனில் ஏன் வருதுன்னா அவருக்கு ஆக்சிஜன் கம்மியாக போகுதுன்னு அர்த்தம், அடைப்பு ஏற்பட்டு. அதனால தான் இந்த குழந்தைகளுக்கு கூட இந்த பிரச்சனை வரும். ஏன்னா டான்சிலோட சேர்ந்து அடினாய்டு இருக்கும். இந்த டான்சில் அடினாய்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே ஒரே ஃபேமிலி தான். அவங்கள இது பெருசான அது பெருசாகும், அது பெருசான இது பெருசாகும். புரிஞ்சுங்களா? ஸோ இதெல்லாம் இந்த பாதையை அடைச்சிக்கிட்டு இருந்து மூச்சு திணறல் வரும். ஸோ இதனால் குழந்தை சரியாக தூங்காது. ஸ்கூலில் போய் தூங்கி எப்படி விழுவுங்க. நீங்களாம் நம்ம ஸ்கூல்லேயே சொல்லுவாங்க, என்ன அவங்க குழந்தை தூங்கிட்டே இருக்கணும். அதுக்கு காரணம் அதுதான். ஸோ அடினாய்டு இந்த டான்சில் இருக்கிற பிரச்சனைனால என்ன ஆகும்னா வீசிங் கூட வரும் சில பிள்ளைக்கு. சில குழந்தைகளுக்கு எப்போ பார்த்தாலும் சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும், வீசிங் வரும். போய் அந்த புகை வைப்பாங்க, அந்த நெபுலைசேஷன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி புகை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வச்சு அப்படியே வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மருந்து ஆன்டிபயோட்டிக் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, என் பிள்ளைங்க சளி பிடிக்குது. ஸோ முதல்ல என்ன பண்ணணும், டோர், நம்ம மூச்சு காற்று போகிற டோரை நம்ம கிளியர் பண்ணணும். அதுக்கு சில சர்ஜரிலாம் பண்ணி அடிநாடி எடுக்கணும், டான்சில் எடுக்கணும். வயசானவங்களுக்கும் கொரட்டை வருதுன்னா அட்லீஸ்ட் டான்சில் ஆப்ரேஷனாக பண்ணுங்கள். ஆனால் கொரட்டைக்கு நிறையா சர்ஜரி இருக்குது. அந்த உள்நாக்கை நம்ம கட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த நாக்கோட சைஸை குறைக்கிறதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட்டு டான்சிலை எடுத்தாவே அது ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த ரூமில் இந்த டேபிள் இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேர்லாம், இதெல்லாம் எடுத்தால் எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்கும். இதுமாதிரி அட்லீஸ்ட் ஒரு டான்சில் அடிநாடி எடுத்தோம்னா ஸ்பேஸ் கொஞ்சம் கூட கிடைக்கும். ஸ்பேஸ் கூட கிடைச்சுன்னா கொரட்டை வருது குறையும், மூச்சு திணறல் குறையும். அதனால் ஏற்படுற ஆஸ்துமாவும் உங்களுக்கு குறையும். புரிஞ்சுங்களா? இது என்ன மெத்தடில் பண்ணணும்? சிலவங்க லேசரில் பண்ணுவாங்க, சிலவங்க கோப்லேசரில் பண்ணணும்பாங்க, சிலவங்க டிசெக்ஷன் மெத்தடில் பண்ணணும்பாங்க, சிலவங்க ஆர்எஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, சிலவங்க என்ன பண்ணுவாங்க பைப்போலாரில் காட்ரியில் பண்ணணும்பாங்க. இதெல்லாம் பல மெத்தடெலாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. எல்லா இதுலேயுமே பெஸ்ட்டு மெத்தட் டிசெக்ஷன் மெத்தட் தான் இன்றைக்கி வரை. இந்த 25 இயர்ஸாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கேன். ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டராக இருக்கேன் நான். எல்லா இதுலேயும் பெஸ்ட்டு இது டிசெக்ஷன் மெத்தட். லேசருங்கிறலாம் கேன்சருக்கு யூஸ் பண்ணுறது அட்வான்டேஜ் இருக்குது. நம்மகிட்ட இருக்குது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. கோப்லேஷன் பண்ணால் ப்ளீடிங் ஆகும். அதை ப்ளீடிங்கிறது ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ஒரு 40 ml ஆகும். 40 ml ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளூயிடெல்லாம் எடுத்துடும். ஸோ அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னா உங்கள் சாய்ஸ் இருக்குது. பட் இப்போ மார்க்கெட்டிங்கில் அது இருந்தாத்தே நல்லாயிருக்கும், இது இருந்தாத்தே பெஸ்ட்டாக இருக்குங்கிறது அந்த பேஷண்ட்டுடைய தாட்டு. ஏன் ரோபோவில் கூட நம்ம சர்ஜரி பண்ணணும். டான்சில் தெரியுமா, 5 lakhs ஆகும். நம்ம தேவை ஒரு டான்சில் ஆப்ரேஷனுங்கிறது 50 to 60,000 நல்ல ஒரு ஹையர் சென்டரு எல்லா வசதியிலையும் நம்ம எல்லாம் செய்யலாம். ஸோ அந்த சாய்ஸாக டாக்டர்கிட்ட விட்டுருங்க. இதில் பண்ணாதே பிள்ளைக்கு நல்லாகும், அதில் எடுத்தாத்தேன் அடிநாய்டு கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. எல்லா மெத்தட்லையும் எல்லா டேரக்ட்லையும் நம்மளோட முன்னோர்கள், என்னுடைய டீச்சரு, என்னுடைய ப்ரொஃபஸர், என்னுடைய ஹெச்ஓடி எல்லா மெத்தடும் எடுத்து இன்றைக்கி நாங்கள்லாம் நல்லா எனக்கே பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி நாங்கள் நல்லா தெரியும். யாருக்கும் இன்கம்ப்ளீட்டெல்லாம் நம்ம எடுக்க மாட்டாங்க. ஸோ டூலுங்கிறது டூலை வச்சுருக்கவன் ஃபூலுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். டூலுங்கிறது ஒரு தடிச்சு டூல் தான். அது லேசராக இருக்கட்டும், கோப்லேசராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நல்லபடியாக சர்ஜரி பண்ணி கொடுத்துருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டாக்டர்ஸ்க்கெலாம் நல்லா தெரியும். சர்ஜரி பண்ணணுமா வேணாமான்னு 3-4 டாக்டர்கிட்ட கேட்க தேவையே இல்லை. ஒரே விஷயம், குழந்தை கஷ்டப்படுது, 1 வருஷத்தில் 6 தடவை 5 தடவை சளி பிடிக்குது, மூச்சு
கொரட்டை வருதுன்னா சர்ஜரி பண்ணிடுங்க. ஜஸ்ட் கான்செப்ட். இல்லாட்டி ஆன்டிபயோட்டிக்லேயே வளர்க்கக்கூடாது குழந்தைய. அந்த வீசிங்கை டெவலப் பண்ண விடக்கூடாது. இல்லை புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் சிம்பிளாக சொன்னது. தேங்க்யூ.